இதெல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் இதுலேருந்து இந்த இப்போ இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு 5 மடங்கு எச்சா எடுத்துருக்கலாம். பாருங்க அந்த குண்டா எதுக்கு வருதுன்னு பாருங்க. ஒரு குண்டா 10ல் கொண்டுகிட்டு வந்தது. நான் முதல்லயே இது நிறைய இருக்குன்ட்டு சொன்னேன். எதிர்பார்த்த பெரிய தட்டத்தை எடுக்க சொல்லி அவங்க இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. தண்ணி சுத்தமாக தொடங்க இல்லாட்டி ஆகிட்டு வரணும். வந்து மாதம் மாதம் காவேரிக்கு பூஜை பண்ணுவார். காவேரி ஆற்றுக்கு ஆரத்தி எடுத்து அதுக்காக எடுத்து கொடுக்க சொல்லி அன்றைக்கே முன்னாடியே சொன்னாங்க. நம்ம தான் வராமல் விட்டோமுங்க. இன்றைக்கி வந்திருக்கிறோம். பாருங்க மூடிக்கிடி எல்லாமே தேனிட்டேன். என்ன சொன்னேன், சாட்சி பிடிக்கிறதில்ல தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ராணி இருந்தால் அடிபடி செத்துரு. இங்கே பாருங்க இவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னென்னா அப்படியே இப்படி சாய்ச்சிட்டாங்க. அந்த விழுந்துருச்சு. இப்படி அப்படி சாய்க்கூடாது. இப்படி பிடிச்சி பாருங்க அந்த லோடே இது கொடுக்கூடாது. இப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த விழுவாமல் இருக்கு. கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு பெட்டியில் ஒரு ராணி இருக்கு. இதுக்காக நீங்கள் பயந்துடக்கூடாது. எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நாளை கூட அத்து விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். அது நீங்கள் ஆமாம் அதுக்காகத்தான் வந்திருக்கிறீங்க. பிடிங்க இப்போ கற்றுக்குங்க. ஓரளவுக்கு தப்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம். ரொம்ப சிம்பிள். எப்படி இருக்குதா இப்படி கொண்டு வாங்க. உங்களுக்கு நேருக்கு நேரு அப்படியே திருப்பி அப்புறம் திருப்பிங்க. வணக்கங்க, நான் தண்டாயுதபாணிங்க, ஏடிபி ஏபிஆரின்ட்டு. நாங்கள் தேனீக்களை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வுனா என்னென்னா, தேனீக்கள்லாம் என்ன, தேனீக்களை எப்படி கையாளணும், தேனீக்கள் எப்படி கொட்டு வாங்காமல் வளர்க்குறது, விவசாயத்துக்கு தேனீக்கள் எந்த மாதிரியான நன்மைகள் செய்யுது, அதே மாதிரி தேனீக்களை பற்றியும் தேனை பற்றியும் மக்கள்கிட்ட இருக்கிற தவறான கருத்துக்கள் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் சயின்டிஃபிக்காக சொல்லி நம்ம மக்களுக்கு பயன்படுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேனீ வளர்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயிற்சி கொடுக்குறோங்க. மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி கொடுக்குறோம். இந்த பயிற்சியில் தேனீக்களை எல்லாருமே ஆளுக்கு ஒரு பெட்டி கொடுத்து கொட்டு வாங்காமல் வளர்க்குறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணி தர்றோமுங்க. அவங்களுக்கு அந்த பயத்தை போக்குறத மெயினான நோக்கமாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோமுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேனுக்கு உண்டான எக்ஸ்ட்ராக்டரு, ஸ்மோக்கரு, நைஃபு, மாஸ்க்கு, இந்த மாதிரி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே பண்ணுறோங்க. தேனில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ அடிஷனாக நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேன் நெல்லி 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தால் இப்போ தேனில் ஊறுகாய் பண்ணியிருக்கிறோமுங்க. அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. நீங்கள் அக்ரி எக்ஸிபிஷன் வந்தீங்க அப்படின்னா பாருங்கள், எல்லாமே சாப்பிட்டு பாருங்கள். நம்ம தோட்டம் எங்கே அந்த பயிற்சி கொடுக்குறதெல்லாம் எங்கே கொடுக்குறோம்? இதை அந்த மைக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு இல்லை பரவாயில்ல. நம்ம தோட்டம் ஈரோடு மாவட்டத்தில் சிவகிரி பக்கத்தால் இருக்குதுங்க. இது சிவகிரி பக்கத்தால் எலுமாத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. ஈரோடு வெள்ளகோயில் ரோட்டில் எலுமாத்தூர் அப்படிங்கிற இடம். இந்த தேனீ வளர்ப்புக்கு ஏதாவது கட்டணமா அந்த மாதிரி? ஆமாங்க, பயிற்சிக்கு 600 ஃபீஸ் வாங்குறோமுங்க. இந்த 600 எதுக்கு அப்படின்னா அதுக்கான செலவுகளுக்காக அது சரியாயிருங்க. ஒரு 20 பேர் 30 பேர் வருவாங்க கிட்டத்தட்ட. அதுக்காக வாங்குறோமுங்க. இப்போ ஏன் தேனீ வளர்க்கணும்? தேனீ ஏன் வளர்க்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு தேனுக்காக மட்டும்தான் இல்லை, தேனுக்காக மட்டும் இல்லைங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேனீக்கள் இந்த உலகத்திலிருந்து அழிஞ்சதுன்னா அடுத்த 4 வருஷத்துல மனித இனமே இருக்காதுங்கிறாங்க. எதுக்காக மனிதன இருக்காது, எப்படி தேனீக்களுக்கு மனிதனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, 100ல் 2 பங்கு பயிர்கள் அயல் மருந்து சேர்க்கைக்கு தேனீக்கள் தான் நம்பி இருக்குது. ஆனால் அந்த அயல் மருந்துக்கு சேர்க்கைக்கு தேவைப்படுற அந்த தேனீக்கள் எண்ணிக்கை இன்னைக்கு போதுமான அளவு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம அதிக அளவில் பூச்சிக்கொல்லி மருந்து உபயோகப்படுத்துறோமுங்க. முன்னாடியெல்லாம் தேனீக்கள் மறைஞ்சு வாழ்றதுக்கு நிறைய இடம் இருந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கட்டு இருக்குது, வீடே கல்லில் கட்டியிருப்பாங்க. அந்த பொந்துக்கடையெல்லாம் தேனீக்கள் இருக்குது. அங்கங்கே உயிர்வேலிகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நம்ம அந்த கொம்பு தேன் இதெல்லாம் இருக்குது. அந்த உயிர்வேலிகள் இருக்கிற பொருட்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொசு தேன் இருக்குது. வீட்டு கல்லுக்கட்டுலையும் இந்த மாதிரி தேனீக்கள்லாம் மறைஞ்சு வாழ்றதுக்கு இடம் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, தேனீக்கள் மறைஞ்சு வாழ்றதுக்கு இடம் இல்லை. இன்னொரு சைடு பூச்சிக்கொல்லி மருந்து, ரெண்டாவது களைக்கொல்லிகள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தேனீக்கள் மேய்ச்சலுக்கு உண்டான ஏரியா குறையுது. அதனால தேனீக்கள் பெருமளவில் அழிவு வந்துட்டு இருக்குங்க. இப்போ தேனீக்கள் அழிஞ்சுது அப்படின்னா உணவு பற்றாக்குறை 3ல் 2 பங்கு பயிர்கள் மனிதனுக்கு உணவு இல்லாமல் போயிடுது. அப்போ 3ல் 2 பங்கு விளைச்சல் குறையிற போது என்ன ஆகுனா, மனசனை சாப்பிட்ருவான்னு சொல்கிறாங்க. அதனாலேயே மனிதனை அழிஞ்சு போயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான போக்கெல்லாம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தேனீ வளர்ப்பு கண்டிப்பாக பண்ணுறதா இனிமேல் சிறந்ததாக இருக்குது. இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வழியில் இந்த மாதிரி மருந்துகள்னால கொத்தா தேனீக்கள் அழிகிறதுனால இப்போ எல்லாருமே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஊரில் அது மட்டும் இல்லைங்க,
அதாவது உலகத்திலேயே வந்து அதிக அளவில் தேனீக்கள் இயற்கையான தேனீ கூட்டம் இருக்கிறது இந்தியாவில் தானுங்க. எப்படின்னா இந்த மாதிரி தேனீக்களின் சொர்க்கபுரின்னு சொல்கிறாங்க. பேரடைஸ் ஆஃப் அதாவது தேனீக்களோட சொர்க்கபுரின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையாகவே வந்து 4 வகையான தேனீக்கள் நம்ம ஊரில் இருக்குது. கொம்பு தேன் இருக்குது, மலந்தேன் இருக்குது, அடுக்கு தேன் இருக்குது, கொசு தேன் இருக்குது. ஆனால் இதில் ஒன்னொன்றுலேயும் 100கணக்கான வகைகள் இருக்குது ஊருக்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் கிடையாது. மலைத்தேன் ஒன்று வந்து இந்தியா தவிர பெரும்பாலான நாடுகள் இல்லை. அந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. அதனால் வந்து தேனீ வளர்ப்பு வந்து முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து உணவுக்கு வந்து தேனை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உணவுகளை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வைட்டமின்ஸு என்சைம்ஸ் எல்லாம் வந்து தேனீக்கள் எடுக்கிற தேனிலேருந்து இருக்குது. மலர்கள் இருந்து கிடைக்கிற மகரந்தத்தில் இருக்கிற சத்துக்கள் இதெல்லாம் அந்த வைட்டமின்ல வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதனால தேன் வந்து ரொம்ப சாப்பிட வேண்டிய ஒரு உணவு. இப்போ நிறைய பேர் இந்த இத்தாலியன் தேனீலாம் வளர்க்குறாங்க. அது வளர்க்கலாமா கூடாதா? இத்தாலிய தேன் வளர்க்கலாங்க. எனக்கு வந்து குருநாதர் இருக்கார், டாக்டர் முத்துராமன்ட்டு அக்ரி யூனிவர்சிட்டியில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீ வந்து தேனீக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா இத்தாலிய தேனி வளர்க்காதன்னாரு. ஏங்க சார்ண்ணே, அது வந்து நம்ம நாட்டு தேனி பூரா அழிச்சிரு அப்படின்னாரு. அதனால நான் அது வளர்க்குறத விட்டேன். இருந்த பெட்டியெல்லாம் ஒரு 60 பெட்டி வச்சிருந்தேன், எல்லாம் தூக்கி போட்டு அப்போ விட்டதை அதுக்கப்புறம் வளர்க்கலிங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுவாக வளர்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனால் வளர்க்குறது கமர்ஷியலாக இருக்கிறத நம்ம தடுக்க முடியாதுங்க. சரி, இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு விவசாயி வந்து எத்தனை பெட்டி வைக்கலாம்? ஒரு ஏக்கருக்கு என்ன பயிருங்கிறத பொறுத்து மாறுபடுமுங்க. அது வந்து ஏக்கருக்கு 5 பெட்டி வரைக்கும் வைக்கலாமுங்க. ஒரு உள்ள வாங்க சொல்லுங்க சார். இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து எத்தனை ஏக்கருக்கு என்ன பயிருங்கிறத பொறுத்துங்க. அதாவது என்ன தென்னைனா ஒரு 5 பெட்டி வைக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பயிரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனா ஜாஸ்தி வைக்கலாம். இப்போ எள்ளுனால 10 பெட்டி அந்த மாதிரி வைக்கலாம். நாங்கள் என்னன்னா ஒரு 20 பெட்டி ஒரு இடத்துல வைப்போம், அடுத்த 1/2 கிலோமீட்டரில் ஒரு 20 பெட்டி வைப்போமுங்க. அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ தேனீ வளர்ப்பையே வந்து முழு நேர தொழிலாக செய்யறதுக்கு சார், அப்போ தேனீ வளர்ப்பு வந்து முழு நேர தொழிலாக மட்டும் இல்லை, 3 வகையான தேனீ வளர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஒன்று பொழுதுபோக்காக வளர்க்குறவங்க. அவங்க வந்து சும்மா ஒரு 5 பெட்டி 10 பெட்டி எனக்கு நான் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒரு 4 பெட்டி இருந்தால் போகுது, என் வீட்டுக்கு தேன் கிடைக்கி, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு பொழுதுபோக்காக வச்சிருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வகைங்க. இன்னொரு வகை எங்களை மாதிரி வருமானத்துக்காக பண்றவங்க. அவங்க வந்து தேன் மட்டும் இல்லை, மகரந்தம் எடுப்பாங்க, ராயல் ஜெல்லி எடுப்பாங்க, ப்ரொப்போலிஸ் எடுப்பாங்க. இப்போ இந்த எங்களை மாதிரி வேல்யூ எடிஷன்லாம் நிறையா பண்ணுவாங்க. இதுலேருந்து மருந்துகள்லாம் தயார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறத ஒரு டைப்புங்க. இன்னொன்று வந்து விவசாயத்துக்கு பண்ணுறவங்க வந்து ஒரு தென்னைன்னா 5 பெட்டி, முருங்கைன்னா 10 பெட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்கு தகுந்த மாதிரி வளர்க்குறவங்க. இந்த மாதிரி 3 வகையான தேனீ வளர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ 2ஆம் வகை இப்போ உங்களை மாதிரி முழு நேரமாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதத்துக்கு வந்து மினிமம் எவ்வளோ வருமானம் வரும்? அதாவது பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து இதில் நிறைய இருக்குதுங்க. இதில் இருக்கிற அனுபவத்தை பொறுத்து தான் வருமானம் கிடைக்குங்க. ஆசைப்பட்டு வந்தால் இதில் ஒன்றுமே கிடைக்காது. வெறும் ஒருத்தர் ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்க. இப்போ ஒரு 10 பெட்டி வச்சா வருஷத்துக்கு 100 கிலோ தேன் கிடைக்கி, அந்த 100 கிலோ தேன் 1000 ரூபாய்க்கு விற்றா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கி, இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு வந்தாங்கன்னா கிடைக்காதுங்க. ஏன்னா தேன் கூடு ஓடி போகு, கொட்டி வைக்க, இந்த சவாலெல்லாம் சந்திக்கணுங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன பயிற்சி இருக்குதுங்க. அந்த பயிற்சிக்கு 600 ரூபா ஃபீஸ் வாங்கன்னு சொன்னேன். அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னா போது. நாங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய கேவிகேல தேனீ வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. அக்ரி, ஆமாம், டிஎன்ஏயூவில் அக்ரி யூனிவர்சிட்டியில் மாதம் 6ஆம் தேதி கொடுக்குறாங்க. நாங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ரைவேட்டாக வளர்க்குற தேனீ வளர்ப்பாளர்கள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. எதில் வேணாலும் அவங்க கலந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதில் பயிற்சி எடுத்த பிறகுதான் தேனீ வளர்ப்பை தொடரணுங்கிறீங்க. ஆமாம், சிறப்பு. ஃபாரஸ்ட் ட்ரைனிங், ஃபாரஸ்ட்ல இருந்து நம்மளுடைய ஃபாரஸ்ட் ட்ரைனிங் தேன் மூடியாயும் ஸ்பைசி கார்லிக், கோல்டன் மீட் பேஸ்ட், ஸ்நாக்கிங் சார், ஓகே, அது உள்ள வைக்கிறதுக்கு பெட்டிக்குள்ள வைக்கிறது, கைக்கு போடுறதுக்கு, பூச்சிகள் கடிக்காம இருக்கிறதுக்காக மாஸ்க் சார். தேனி வந்து ராடை உள்ள போட்டு சுத்தினா தேனி இதாயிரும் சார். ஓகே.